அப்படியே தெரிவிக்கின்றேன். என் பெயரோ சைந்தவ மகாராஜன், என் தந்தை பெயரோ சிந்துபதி, என் பெயரோ சிந்து தேசத்து அதிபதியாக சைந்தவ மகாராஜன். அது மட்டுமா, என் தந்தை எனக்கு மனைவி அவள் துச்சோடை. என்னுடைய சொந்த பந்தங்கள், அதாவது மாமியார் பெயர்கள் வந்து 99 பேர். துரியோதனன் அதிபதியாகிய நாடக ஆசிரியர் செல்வம் என்று சொல்லக்கூடிய பெரியாரும், கடல் மோட்சம் நாடகத்தில் கண்ணனாக நடிக்கக்கூடிய குமார் என்று சொல்லக்கூடிய பெரியார் இருவரும், நாடக ஆசிரியர் செல்வம் அவர்களும் கண்ணன் மோட்ச நாடகத்தில் கண்ணனாக நடிக்கக்கூடிய குமார் அவர்களும் இருவரும் ஒருங்கிணைந்து எனக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். தயவு கூர்ந்து நாடக பள்ளிகளுக்கு இன்னொரு 100 கொடுத்து விட்டால் அவர்களுடைய மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். மகாராஜா
நிற்கின்றார். ஐயா, அப்போதைய சிந்து நாடு இப்போதைய பஞ்சாப். அப்படி இருக்க தாங்கள் அதிசீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறாய். சபை நாடி வந்ததுக்கு காரணம் அச்சனாபுரத்தில் இருந்து ஓலை பாத்துட்டீங்களா? மைத்துனராகிய துரியோதன மகாராஜன் உங்க நாட்டு உங்களிடத்திற்கு காவலாளி ஓலையை படித்து சொல்லிவிட்டார். ஆமா, அவசர அழைப்பு என்னன்னு தெரியல. சட்டை போய் அங்க பாத்துக்கலாம். வெள்ளம் முடிச்சாலு மச்சான். ஆமா, 56 தேசத்துக்கு அரசு வெள்ளம் முடிச்சாலு. அதோ கூட ஒருத்தங்காரன் ஜகுனின்னு அவன் குழந்தை கெடுக்கிற கம்யூனிட்டி காவடுக்கிறவன ஒன்னா நம்பர். இவன் ஜெகனி மாமன் அன்னைக்கு வந்து உங்க மச்சான் கிட்ட சேர்ந்தானோ அன்னைக்கே உங்க மச்சான் 7 நாள் சரி முச்சிக்கிச்சு. அதுதான் உண்மைதான். ஆனா இருந்தாலும் கூட வச்சிருக்கிறான். ஏன்னா இவனை முட்டா எதிர்கிட்டு போய் சேர்ந்து போகும்போது. ஆமா, அதனால கூட வச்சிருக்கிறான். என்ன வெள்ளங்கத்தோட எனக்கு இதை ஓட அமைச்சுக்கிறான்னு தெரியல. இருந்தாலும் போயிட்டு கூப்பிட்ட மரியாதைக்காக போய் சந்திச்சு படைகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு இது ஆடுவமான தெய்வீக சபரி 6 பேர் கொண்டாடுவது இதே சிட்டப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் ரமேஷ் நீங்க சைந்தவனாக இருக்கும். இவருக்கு ஃப்ரெண்டு பாரி சிநேகிதர், ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க, ஒரே கிளாஸ். இவர் சைந்தவனாக ஆடிக்கொண்டிருக்கிற மகிழ்ச்சியை பார்த்து அவனுக்காக அன்பளிப்பு 100. ஆனா அதே போன்ற நம்முடைய நாடக மன்றத்தை வாய்த்து 100 ரூபாய். சரி, ஆக மொத்தம் 200 ரூபாய் கொடுத்திருக்காரு. மத்த கையா பல்லாண்டு ஐயா சேனைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு இப்பொழுது நம்ம அச்சனாபுரம் செல்ல வேண்டும். வந்து மைத்துனர் ஓலை அமைத்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் சந்திப்பது சரி சால சிறந்தது. புறப்படலாமா? எல்லா நாட்டு அரசனும் வந்து உட்காந்துக்கிறாங்க. அந்த தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கர்ண மகாராஜன், சேது தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சிசுபால மகாராஜன், மரகத மன்னன், எல்லா நாட்டு அரசனுக்கு சிம்மாசனம் போட்டு லைனா உட்காந்துக்கிறாங்க. ஆனா நின்னுங்கிறது மட்டும் மச்சான். அதோ வராரு பாரு. ஏன்னா மாமனுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அவர் உட்காரல, நின்னுகிறார். ஐயோ நம்ம பெரிய மச்சானாச்சே அப்படின்னு நின்னுகிறாரு. அப்படியா? எல்லா நாட்டு அரசரும் உட்கார்ந்துக்கிறாங்க. மைத்துனா
ஒரே ஏக்கமா இருக்குது. ஏற்பாடு நாடு